நீ யாரை வேணா பிடி, நீ யாரை வேணா அடி, யாரை வேணா உத, இன்னையிலேருந்து நான் உன்னை அசிஸ்டன்ட் கமிஷனராக ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிங்கம் படத்தில் சூர்யா அவர்களை பார்த்து விஜயகுமார் அவர்கள் வந்து சொல்லுவார். அதே மாதிரி தான் கடந்த 5 தினங்களாகவே விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து நீங்கள் யாரை வேணால் அரெஸ்ட் பண்ணுங்கள், யாரை வேணால் பிடிங்க, யாரை வேணால் உதைங்க, எங்களோட அண்ணனோட ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பெண்ணே நீ எழுந்து வா, சிங்கப்பெண்களேன்னு சொல்லிட்டு கடந்த 5 தினங்களாகவே இணையதளம் முழுவதும் வந்து பல பதிவுகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. சரி, சிங்கப்பெண்கள் அதிரடிப்படை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போது, இவங்களுக்கான அலாட்மெண்ட்லாம் என்ன, இவங்களுக்கு என்னென்ன ஆயுதங்கள் கொடுத்துருக்காங்க, இவங்களுடைய செயல்பாடு தான் என்ன, இவங்களோட பணி தான் என்ன அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுவோம், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்லி 5 நாட்களாக காத்திருந்தோம். அரசாங்கமும் சொல்லியிருக்காங்க சிங்கப்பெண்களோட பணி என்ன, சிங்கப்பெண்களோட அதிகாரம் என்ன, அவங்க தமிழ்நாட்டில் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்ப்போம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக விஜய் அவர்கள் மே 10ஆம் தேதி பதவி இருக்கும்போது சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படைன்னு நான் ஒரு படையை வந்து உருவாக்க போகிறேன், இந்த படையின் மூலம் தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் பாதுகாப்புக்கு தனி கவனம் செலுத்த போகிறோம்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலும் இதை வந்து சொல்லியிருந்தாங்க. அதன் பின்பு மே 10ஆம் தேதி பதவியேற்பு அன்றைக்கு வந்து முதல்ல கையெழுத்து போட்ட 3 கையெழுத்துக்களை இதையும் ஒரு முக்கியமான கையெழுத்தாக வந்து விஜய் அவர்கள் வந்து போட்டிருந்தார். அதன் பின்பு இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறதுக்கான நாட்கள் வந்து ஒதுக்கப்பட்டது. அதன் பின்பு வந்து ராஜரத்னம் ஸ்டேடியம் வந்து தயார் செய்யப்பட்டது. சிங்கப்பெண்கள் வந்து ஒத்திகையெல்லாம் வந்து ஈடுபட்டாங்கன்னு சொல்லி தகவல் மட்டும் வெளியாகி கொண்டே இருந்தது. ஆனால் முதல் முறையாக வந்து இன்றைக்கி வந்து இந்த இதை வந்து தொடங்கி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்றைய தினம் அது வந்து தள்ளி போனது. அதன் பின்பு நாளை சாயங்காலம் வந்து விஜய் அவர்கள் வந்து தொடங்கி வைக்க இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு தகவல் வந்துச்சு. அதுவும் வந்து தள்ளி போனது. அது 2 முறை தள்ளி போய் 3வது முறையாக ஜூன் 9ஆம் தேதி விஜய் அவர்கள் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் சிங்கப்பெண்கள் அதிரடி சிறப்பு படையை வந்து தொடங்கி வச்சிருந்தாரு. காவல்துறையோட மரியாதைலாம் ஏற்றுக்கொண்டிருந்தார். புதிதாக பேட்ரோலை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தார். அந்த பேட்ரோலை புதிய முத்திரை வந்து வெளியிட்டிருந்தாங்க. சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை என்னென்னலாம் செய்ய போகிறாங்க, அதற்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கும்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து அன்றைய தினம் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் நடக்கிற தவறுகளாம் திருத்தன்னா ஒரு தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தேவை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். அதன் பின்பு சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை வந்து என்ன செயல்பாடுகளாம் செயல்படும் சொல்லிட்டு சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படையோட டிஜிபியாக பவானீஸ்வரி அவர்கள் வந்து நியமனம் செய்யப்பட்டாங்க. ஐபிஎஸ் அவர்களும் அது குறித்து தனியார் ஊடகங்களுக்கு பேட்டியெல்லாம் வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த சம்பவம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதன் பின்பு சிங்கப்பெண்கள் அதிரடிப்படையை சேர்ந்த காவல்துறையினர் ஒவ்வொரு பள்ளிக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேருந்து நிலையத்துக்கு அதிகமான மக்கள் கூடுற இடங்கள்லாம் போய் விழிப்புணர்வையும் ஏற்படுத்திட்டு வந்தாங்க. இந்த காணொலி எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதற்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை எதிர்க்கட்சிகள் வந்து எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் இது குறித்து வந்து பல இடங்களில் வந்து தேடி பார்த்தோம். ஆனால் எந்த ஒரு அதிகாரமே சிங்கப்பெண்கள் சிறப்பு படைக்கு ஒதுக்கலை அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து எழுப்பியிருக்கு. என்ன மாதிரியான அதிகாரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை ஒவ்வொரு மக்கள் கூடுற இடத்துக்கும் போவாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. நாங்கள் வந்து சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படையிலேருந்து வந்திருக்கோம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் உடனே வந்து எங்களை வந்து அணுகலாம், நாங்கள் இங்கனக்குள்ளே இருந்தோம்னா எங்களை அணுகுங்க, ஒருவேளை நாங்கள் இல்லாட்ட நீங்கள் 100க்கு கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துகிற காணொலிகள் நம்மளால் சமூக வலைதளங்களை பார்க்க முடிஞ்சிச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. சரி, இந்த மாதிரி காணொலிகள்லாம் போயிட்டு இருக்கு. உண்மையிலே சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, மே 10ஆம் தேதி விஜய் அவர்கள் பதவியேற்ற அன்னைக்கு வந்து சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படையை நான் தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவித்த அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தாவேகாவுடைய நண்பர்களாக இருக்கட்டும், விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கட்டும், சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை வந்து இனிமேல் சமூகத்தில் வந்து உலாவ போகிறாங்க. அவங்களுக்கும் தனியாக ஒரு யூனிஃபார்ம் இருக்கும். எங்கே தப்பு நடந்தாலும் உடனே தட்டி கேட்குறது அவங்களுடைய குரலாக இருக்கும். நம்ம இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் சிக்குனீங்கடா, செதறீங்கடா, உங்களால் தப்பிக்கவே முடியாதுடா, சிங்கப்பெண்ணே எழுந்து வா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வந்து ரீல்ஸ் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அதை பற்றி பப்ளிசிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு அரசோடைய விளம்பரமாக இருக்கட்டும், இல்லை ஒரு அரசு வந்து ஒரு புதிய திட்டம் கொண்டு வராங்கன்னா அந்த திட்டத்தை அந்த கட்சியை சார்ந்தவர்கள் வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதை பற்றி அவங்க வந்து புகழ்ந்து பேசுவாங்க. இது எல்லாருமே எல்லா அரசுக்கும் எல்லா ஒரு கட்சியோட சேர்ந்த ஐடி விங்குகளும் பண்ணக்கூடியதான், பண்ணுறதான். ஆனால் அதில் உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட பின்புக்கும் திட்டம் வந்து தொடங்கப்பட்ட பின்புக்கும் உள்ள வேறுபாடை வந்து நம்ம பார்க்கணும். திட்டம் அறிவிக்கப்பட்ட பின்பு வந்து இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் இருக்க போதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த திட்டம் தொடங்கப்பட்ட பின்பு தான் வந்து நமக்கு ஒரு சந்தேகம் எழுந்துச்சு. இந்த பெண்களுக்கு, இந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு படைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன நம்ம தேடி படிக்கும்போது அவங்க வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பேருந்து நிலையத்தில் இருப்பாங்க. அங்கே இருக்கிற பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு ஏதாவது பிரச்சனைனா 100க்கு கால் பண்ணுங்க, இல்லை 1098 கால் பண்ணுங்க, இல்லை 101க்கு கால் பண்ணுங்க வந்து சொல்லிட்டு போவாங்க. இதுதான் அவங்களோட முதன்மையான பணியாக இருக்கும்னு சொல்லிட்டு காவல்துறை சேர்ந்த நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கா, சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படைக்குன்னு நம்ம வந்து 108க்கு ஒரு நம்பர் வச்சுருக்கோம், அதாவது 100க்கு காவல்துறைக்கு வச்சுருக்கோம், தீயணைப்பு துறைக்கு இருக்குது. இந்த மாதிரி இவங்களுக்கு தனியான ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது.
இவங்களுக்குன்னு எந்த ஒரு டோல் ஃப்ரீ நம்பருமே கிடையாது. 100 கழிச்சு 100லேருந்து அந்த இருக்கிற இடங்களுக்கு கால் பண்ணி தான் இவங்களை வந்து அந்த இடத்துக்கு போக சொல்லுவாங்க. இதுதான் இப்போ இருக்கிற ஒரு விதிமுறையாக இருக்குது, இப்போ இருக்கிற செயல்பாடாக இருக்குது. எப்பயுமே ஒரு இடத்துல குற்றம் நடக்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே வந்து நம்ம 100 அழைப்போம். அங்கே 100ல் வந்து எந்த இடத்துல இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை, எந்த இடம், எது பிரச்சனை, யார் என்ன பிரச்சனை பண்ணுறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையம் என்னன்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அதன் பின்பு அங்கிருந்து அந்த காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்லி ஒரு 5 நிமிடத்துக்குள்ளே வந்து அந்த இடத்துக்கு காவல்துறையினர் வந்து வந்துடுவாங்க. இதுதான் ஆல்ரெடி இருந்த ஒரு நடைமுறை. அதே மாதிரியான நடைமுறை தான் இப்பயும் வந்து பின்பற்றப்படும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற பெரும் உண்மை. ஏன்னா 100க்கு நம்ம அழைச்சோம்னா 100லேருந்து திரும்ப இவங்களை கூப்பிட்டு இவங்க தான் இங்கே வருவாங்க. இதுதான் வந்து இப்போ இருக்கிற நிலைமுறை. இவங்களுக்குன்னு தனியாக ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருந்தாங்க, உடனடியாக நம்ம இவங்களே வந்து தொடர்பு கொள்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி தொடர்பு கொள்றதுக்கான எந்த ஒரு வழிமுறையுமே இந்த அரசு ஏற்படுத்தி கொடுக்கல. அதே மாதிரி இவங்களுக்கு ஏதாவது ஆயுதம் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இவங்களுக்கு லத்தி கிடையாது. இவங்களுக்கு எந்த வகையான ஒரு ஆயுதமுமே கிடையாது. எப்பயுமே ஒரு காவல்துறையினர்னா அவங்க லத்தி வச்சுருப்பாங்க. சில உயர் அதிகாரிகள் துப்பாக்கியெல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம துப்பாக்கி அளவு போகட்டால் கூட லத்தி அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு ஆயுதமாக இருக்கும், காவல்துறையினர் வந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆயுதம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு லத்தியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு டிஜிபி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இவங்களுடைய முதன்மையான வேலை அப்படிங்கிறதே ஒவ்வொரு இடத்துல போய் விழிப்புணர்வு பண்ணுறதாக தான் இப்போது வரைக்கும் வந்து இருந்து கொண்டு இருக்குது. அந்த விழிப்புணர்வு பண்ணி அதை வந்து காணொலியாக பதிவு பண்ணி அதை காவல்துறையினர் தங்களுடைய பக்கத்தில் வந்து வெளியிட்டு வராங்க. ஒவ்வொரு பள்ளிக்கு போய் நாங்கள் வந்து சிங்க பெண்கள் சிறப்பு அதிரடிப்படையிலேருந்து வந்திருக்கோம், இந்த மாதிரியான தவறுகள்லாம் நடந்துச்சுன்னா நீங்கள் உடனடியாக எங்களை 100 வந்து நீங்கள் அழைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ வரைக்கும் சிங்க பெண்களோட சிறப்பு அதிரடிப்படையோட பணியாக இருக்கிறது. மேலே இது பற்றி டிஜிபி பவானி ஈஸ்வரி ஐஏஎஸ் அவர்கள் சொல்வது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 70 காவல் மாவட்டம் இருக்குது. அந்த 70 காவல் மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு குழு வீதம் வந்து 70 குழுக்கள் வந்து இதில் வந்து இயங்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி டிராஃபிக் போலீஸ் இருக்கோ, எப்படி ஆயுதப்படை இருக்குதோ, அது மட்டும் இல்லாமல் லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இதுவும் ஒரு பிரிவாக செயல்படும் சொல்லிட்டு ஒரு சில தகவலும் வந்து வெளியாயிருக்கு. இதற்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கிடையாது, ஆயுதங்கள் கிடையாது, இது எதுவுமே கிடையாது. இவங்க காவல்துறையில் பயணிக்கக்கூடிய ஒரு காவலர். அது மட்டும் இல்லாமல் புதிதாக இதற்கு வந்து 354 கோடி ரூபாய் வந்து அரசு வந்து நிதியாக ஒதுக்கி இருக்கு. இதில் வந்து புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கான ஏற்பாடுகளும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க. இதுவரைக்கும் வாகனம் வாங்கியிருக்காங்களா, அத்தனை வாகனங்களை வந்து அறிமுகப்படுத்தினாங்கன்னே கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு புதிய வாகனமும் வாங்கப்படல அப்படிங்கிறது காவல்துறையிலிருந்து வர்ற தகவலாக இருக்குது. ஏன் புதிய வாகனம் எதுவுமே வாங்கலை? அப்போ அத்தனை வாகனங்கள் இருந்துச்சு, நாங்கள் சிங்கப்பெண்கள் வாகனம்லாம் வந்து நம்ம வந்து பார்க்குறோமே ரோட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஏற்கனவே இருந்த வாகனத்தின் மீது பிங்க் பெட்ரோலாக இருந்தது மீதோ இல்லை காவல் நிலையத்தில் இருந்த வாகனத்தின் மீதோ சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படைன்னு சொல்லி ஸ்டிக்கரை ஒட்டி அதை வந்து வாகனமாக இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்குது சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை. இதற்குன்னு சொல்லி புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கும் இருசக்கர வாகனங்கள் வாங்குறதுக்கும் புதிதாக ஆட்களை எடுக்கிறதுக்கும் அரசு இப்போ தான் 354 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது இன்னும் நடைமுறை வரக்கு 1 மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம். ஏன்னா அத்தனை வாகனங்கள் வாங்க வேண்டியது இருக்குது. 2500க்கும் மேற்பட்டவர்கள் வந்து காவல்துறையில் புதிதாக பணிக்கு சேர்க்க வேண்டியது இருக்குது. இது வந்து ஒரு லாங் டைம் ப்ராசஸ். இது நடந்து முடியறதுக்கு நம்ம 1 ஆண்டுகள் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விவரம் அறிந்தவர்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த சிறப்பு சிங்கப்பெண்கள் அதிரடிப்படைக்காக புதிய வண்டி எதுவுமே வாங்கலை. இப்போ தான் அதற்கான பணம் ஒதுக்கியிருக்காங்க. 300க்கும் மேற்பட்ட புதிய வண்டிகள் வாங்க போவதாக காவல்துறை தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அன்றைய தினம் வந்து பல வண்டிகள் வந்து நின்னது, ஸ்டிக்கர் ஒட்டிலாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே பிங்க் பெட்ரோலாக இருக்கட்டும், மற்ற பெட்ரோலாம் ஸ்டிக்கர் ஒட்டி பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு வந்திருந்தாங்க நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே முதல்ல பேசும்போது ஒரு காணொலியில் வந்து சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி காவல் நிலையத்தில் இருந்த வண்டி எல்லாத்தையுமே வந்து அரசு எடுத்துக்கிட்டாங்க அந்த சிங்கப்பெண்கள் பெட்ரோலுக்காக, எங்களுக்கு ரோந்து போக கூட வண்டி இல்லைன்னு சொல்லி காவல்துறை சார்ந்தவர்கள் வந்து நம்மள்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம வந்து பதிவு பண்ணியிருந்தோம். அதை வந்து நிரூபிக்கிற மாதிரி பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் இல்லை காவல்துறைக்குன்னு சொல்லி அஃபிஷியல் பேஜஸ் இருக்கும். அந்த பேஜஸ் ட்விட்டராக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் இல்லை ஃபேஸ்புக் பேஜஸ்லாம் வந்து ஃபுட் பேட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போகிறோம், நாங்கள் வந்து நடந்தே ரோந்துக்கு போகிறோம், நாங்கள் வந்து நடந்து போய் மக்கள் பணி வந்து செய்கிறோம்னு சொல்லி காவல்துறையினர் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை வண்டி இல்லாததுனால நாங்கள் நடந்து போகிறோம்னு அவங்க சொல்ல வராங்களா, இல்லை நாங்கள் வண்டியே இல்லாட்டாலும் நாங்கள் நடந்து போய் மக்களுக்காக பணி செய்வோம்னு வந்து அவங்க சொல்ல வராங்களா, எந்த மாதிரி சொல்ல வராங்கன்னு வந்து தெரியல. அவங்க நடந்து ரோந்துக்கு போக வேண்டிய தேவை என்ன இருக்குது, என்ன இது, ஒருவேளை எங்கேயோ ஒரு குற்றம் நடந்து இவங்க நடந்து போகிறதுக்குள்ள அங்கே குற்றம் செஞ்சவன் தப்பிச்சு கூட போயிடலாம். இந்த மாதிரி காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய வண்டிகளை பிடுங்கி கொண்டு புதிதாக வண்டி எதுவுமே கொள்முதல் செய்யாமல் அவசரமாக இந்த திட்டத்தை வந்து ஏன் தொடங்கினான்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் வந்து கேள்வி எழுப்புறாங்க. முக்கியமாக இந்த காவல்துறையோட உடுப்பு, இந்த உடுப்பு பற்றி ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில சர்ச்சைகள் வந்து எழுந்துச்சு. அது எல்லாருமே அறிஞ்சிருக்கும். ஒவ்வொரு யூனிஃபார்முக்குமே 2500 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய் வரைக்கும் வந்து வாங்கப்பட்டதாக காவல்துறை சேர்ந்தவர்களே வந்து நம்மள்ட்ட வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி 2500 ரூபாயிலேருந்து 4000 ரூபா வரைக்கும் வந்து வாங்கியிருக்காங்க யூனிஃபார்முக்கு அப்படின்னு சொல்லி வந்து அவங்க சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதை வந்து அரசு வந்து தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் வந்து அவங்களுக்கு இருக்குது. அதன் பின்பு பாடி கேம் வந்து பொருத்தப்படுவதாக சொல்லியிருக்காங்க. அந்த பாடி கேமும் இனிமேல் தான் வாங்க போவதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அந்த 354 கோடி ரூபாயில் வந்து ஒதுக்கீடு பண்ணதில் தான் இந்த பாடி கேமாக இருக்கட்டும் இல்லாட்ட இந்த புதிய வாகனங்கள் எல்லாமே வாங்குறதுக்கான நடைமுறைகள் வந்து இனிமேல் தான் தொடங்க வந்து இருக்குது.
அதன் பின்பு நம்ம நிறைய காணொலிகள் வந்து பார்த்துருப்போம், சமூக வலைதளங்கள் வந்து பார்த்துருப்போம். சிங்கப்பெண்கள் அதிரடி சிறப்பு படையை சேர்ந்தவங்க வந்து ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு, எப்பா நீ என்னப்பா படிக்கிற, பட்டன்லாம் போடுப்பா, அதுக்கப்புறம் பெண்கள்கிட்ட போயிட்டு நம்ம மேலேயும் ஒரு சில தப்புகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்திகிட்டே வராங்க. நீங்கள் எல்லாருமே வந்து பள்ளி கல்லூரிகளில் படிக்கும்போது காவல்துறையை சேர்ந்தவர்கள் வந்து விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துவாங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்பயும் அந்த வேலையை வந்து இந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடி படை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஓகே, இது பாராட்டக்கூடியதாக வந்து வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்க. விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது அப்படிங்கிறது சமூகத்துக்கு மிக முக்கியமானது. இந்த பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது தண்டனை மற்றும் விழிப்புணர்வு மூலமாக தான் சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆழமான கருத்து. இதை தான் மேற்கத்திய நாடுகளும் வந்து சொல்லிகிட்டு இருக்கு. அப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்குது, அதை அவங்க ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை மட்டும் ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை வந்து உருவாக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க. ஆல்ரெடி அம்மா பேட்ரோல் இருந்துச்சு, பிங்க் பேட்ரோல் இருந்துச்சு, அது மேலே இவங்க ஸ்டிக்கரை ஒட்டி அதை வந்து இவங்க வந்து புதிய திட்டமாக வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய விளம்பரத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது வந்து புதிய திட்டம்லாம் இவங்க கொண்டு வரல, ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை தான் இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு, இது ஒரு ஸ்டிக்கர் மாடல் அரசுன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விழா தொடக்கத்தின் போது வந்து விஜய் அவர்கள் நடித்த படங்கள் இருந்த பாடல்களை வந்து பேண்டாக வந்து வாசித்தாங்க. இதெல்லாம் எதற்கு? இது வந்து ஒரு அரசு நிகழ்ச்சியில் பொதுமக்களோட வரிப்பணத்தை செலவு பண்ணுற ஒரு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் நடித்த படங்களுடைய பாடல்கள்லாம் வாசிக்கணுமான்னு சொல்லி திமுக போன்ற எதிர்க்கட்சிகள் வந்து கேள்விகளை வந்து எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சரியான விழிப்புணர்வை ஏற்படுத்தி சரியாக இந்த துறைக்குன்னு சொல்லி தனியாக ஒரு திட்டத்தை வந்து ஏற்படுத்தி இவங்களோட பணி என்னன்னு சொல்லி முழுமையாக நீங்கள் வரையறுத்து தான் இப்படி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கணும். ஒரு ப்ரெஷரில் ஒரு பெயருக்காக ஒரு ஸ்டிக்கர் அரசு அப்படிங்கிறத நிரூபிக்கிறக்காண்டி இப்படி ஒரு திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் வந்து தொடர்ந்து விமர்சனங்கள் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை அரசு கருத்தில் கொண்டு இந்த துறைக்குன்னு சொல்லி தனியான வரைமுறைகளை வந்து உருவாக்கணும். இந்த துறை இந்தந்த வேலைகளை மட்டும்தான் செய்யணும். இந்த துறை அப்படிங்கிறது பெண்கள் பாதுகாப்பில் முழு போக்கில் வந்து ஈடுபடுறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் செய்யணும் அப்படிங்கிறதா அந்த அரசுக்கு பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை விழா தொடக்கத்தில் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் வந்து தவறாக இருந்துச்சு, வந்து சரியாக வந்து கொண்டு வரல, அரசு வந்து இந்த மாதிரி தமிழை அழிக்கிற வேலையை ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாஜக சேர்ந்த வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. அதற்கு வந்து அரசு தரப்பில் வந்து இது வந்து ஏஐயால் பயன்படுத்தப்பட்டது, இது வந்து ஒரு தொழில்நுட்ப கோளாறு, இது வந்து ஹியூமன் எரர் கிடையாது, இதை நாங்கள் சரி செய்து கொள்வோம்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு எரர் வந்து நடந்து கொண்டு இருக்குது. இதை வந்து அரசு உடனடியாக இந்த மாதிரியான விஷயங்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும். இந்த முளையிலே கிள்ளி போடணும்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இந்த விஷயத்தை முளையிலே வந்து அரசு வந்து கிள்ளி போடணும். என்ன மாதிரி விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, காவல்துறை சேராதவர்கள், சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படையை சேராதவர்கள் இந்த உடுப்பை வந்து இந்த யூனிஃபார்மை போட்டுக்கொண்டு இன்ஸ்டாகிராமில் பல ரீல்ஸ் வந்து போட்டுருக்காங்க. அவங்க பெரும்பாலும் தாவேக்காவுடைய ஆதரவாளர்களாக வந்து இருக்கிறாங்க. அதை வந்து உடனடியாக அரசு வந்து கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை வந்த பின்பு பொதுமக்கள் நாங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கோம், பெண்கள் நாங்கள் சேஃபாக இருக்கோம்னு சொல்லி தாவேக்காவை சேர்ந்த பல பெண்கள் வந்து காணொலி போடுறாங்க. இது வந்து அவேர்னஸ் வந்து ஏற்படுத்துகிறோன்னு வந்து சொல்கிறாங்க. அவேர்னஸ் ஏற்படுத்துகிறவங்க விட அட்டென்ஷன் ஏற்படுத்துகிறவங்க வந்து அதிகமாக இருக்கிறாங்க. நேற்றைய தினம் ஒரு காணொலி வந்து பார்க்க முடிஞ்சு. ஒரு 2-3 நபர்கள் வந்து சாலையோரமாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெண் வந்து கிராஸ் பண்ணி போகிறாங்க. இவங்களையும் காணொலி எடுத்துக்கிறாங்க, அவங்களையும் காணொலி எடுக்கிறாங்க. நான் வந்து சேஃபாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பசங்க தனியாக சும்மா வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பெண்கள் தனியாக நடந்து போகிறாங்க. இந்த பெண் ஆனால் அவங்க வந்து இவங்களை வந்து ஏதாவது பண்ணுற மாதிரி ஒரு காணொலி வந்து அவங்க எடுத்து போடுறாங்க. அதற்கீழே அந்த பசங்க வந்து நாங்கள் படத்துக்கு போயிட்டு வந்திருந்தாங்க, எங்கே போய் சாப்பிடலாம்னு சொல்லி நின்று பேசிகிட்டு இருந்தோம், நீங்கள் உடனடியாக இந்த காணொலி வந்து டெலீட் பண்ணணும், எங்களுடைய முகத்தை வந்து நீங்கள் தவறாக பயன்படுத்திருக்கீங்கன்னு சொல்லி அந்த பசங்க அந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டிருந்தாங்க. நம்ம வந்து இதிலிருந்து பார்க்க வேண்டியது என்னென்னா, கேரளாவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. பேருந்தில் போகிற ஒருத்தரை வந்து காணொலியாக எடுத்து போட்ட பின்பு அவர் மன உளைச்சலாகி தூக்கிட்டு இறந்து போனார். இந்த மாதிரியான சம்பவங்களையும் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ரோட்டில் சும்மா நிற்கிறவங்களாம் வீடியோ எடுத்து போடாதீங்க. நீங்கள் அவேர்னஸ் ஏற்படுத்துங்க, அட்டென்ஷனை மட்டும் ஏற்படுத்தாதீங்க. இந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடி படம் மீது பல்வேறு விமர்சனங்களாக இருக்கலாம், பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது அரசு எல்லாமே சரி செய்து கொள்ள முடியும், அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தாவேக்காவுடைய நண்பர்களுக்கு ஒரு சில கேள்விகள் மட்டும் வைக்க வேண்டியது இருக்குது. சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை தன்னுடைய முதல் வழக்கை வந்து பதிவு பண்ணிருச்சு, முதல் குற்றம் நடந்துருச்சு, முதல் வழக்கை வந்து பதிவு பண்ணிருச்சுன்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லை புரியல, குற்றமே நடக்கலை. சிங்கப்பெண்கள் அதிரடி சிறப்பு படை போட்டதுக்கப்புறம் குற்றமே நடக்கலை கடந்த 5 தினங்கள்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டாடினீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது, ஒரு தர்மம் இருக்குது, ஒரு உரிமை இருக்குது. அதை நம்மளும் கொண்டாடலாம். ஒரு புதிய வந்து ஒரு படை வந்து உருவாக்கியிருக்காங்க, இதனால் தமிழ்நாட்டிலேயே ஒரு சமூக குற்றம் வந்து நடைபெறலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கொண்டாடலாம், நமக்கான தார்மீக உரிமையும் இருக்குது. ஆனால் ஒரு குற்றம் நடந்திருக்கு, குற்றத்திற்கு முதல் வழக்கு பதிவு பண்ணிட்டாங்கன்னு கொண்டாடுறீங்க, இது என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியலை. உண்மையிலே தமிழ்நாட்டு மக்கள் வந்து இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பல பேர் சொல்கிறது என் காதில் வந்து இப்போ கேட்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, சிக்குவோன்னு தெரியுமியா, இப்படி சிக்குவோன்னு தெரியாது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து